மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் முதலில் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பட்டுக்கோட்டையாரின் பெயரிலே இலக்கிய பீடம் பத்திரிகைக்கான விருதை பெற்றுக்கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் TKS கலைவாணன் அவர்கள்தான் இலக்கிய பீடம் பத்திரிகையில் நான் ஆசிரியராக 3 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதை முதலில் வழங்கினார்கள். அதிலிருந்து தொடர்ந்து பல விருதுகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று மக்கள் கவிஞரின் பெயரிலே அளிக்கப்படுகின்ற இந்த விருது மிகவும் பெருமை வாய்ந்த விருதாக நாங்கள் கருதுகின்றோம். அதுவும் ஐயா நல்லி அவர்கள் மிகவும் ராசியான கரங்கள். அவர் கையால் எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் சரி, இல்லை விருது பெற்றாலும் அது மிகவும் ராசியாக இருக்கும். அந்த வகையிலே ஐயாவின் கையால் இன்று இந்த விருதினை பெறுவதிலே மிக்க மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஆணையர் அவர்கள் ஏராளமான பட்டுக்கோட்டையாரினுடைய கவிதைகளை எல்லாம் அழகாக இங்கு மிகவும் அழகாக எடுத்துரைத்தார்கள். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனதை தொட்ட அந்த பாடல் குட்டியாடி தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரியை மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதனுக்கு இந்த கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், ஆனா உண்மையில் பார்க்க போனா அவனுக்கு 8 அடி தான் சொந்தம் அப்படின்னு ஒரு பாட்டை, அருமையான பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டுக்கு இசையமைக்கும் போது கேட்டார்களாம், எல்லாருமே 6 அடி தானே சொந்தம் எழுதுவாங்க, நீங்க 8 அடின்னு எழுதிருக்கீங்களே அப்படின்னு. அதற்கு பட்டுக்கோட்டையார் சொன்னாராம், அவரே 6 அடிக்கு மேல மிகவும் உயரமான மனிதர், உயரமான மனிதர்கள் 7 அடிக்கு மேல் இருப்பார்கள், அதுவே 8 அடிக்கு சொந்தம் என்கின்ற அந்த வரியை சேர்த்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வகையிலே மிக சிறப்பான பாடல்களை எழுதிய, தத்துவ பாடல்களை எழுதிய அவருடைய பெயரில் இந்த விருதினை வழங்கிய ஐயா ரூஸ்வெல்ட் அவர்களுக்கும் இந்த அமைப்புக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கம் சொல்றாங்க, சுருக்கம் தான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இவர் அன்னும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அதட்டிக் கொள்வார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே என்ற இந்த பாடலை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கேட்டேன். இந்த பாடல் கொடுத்த அந்த எழுச்சிதான் இன்றைக்கு நான் இன்று முன்பாக இந்த விருதை பெறக்கூடிய அந்த நிலையில் நிற்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது பள்ளிக்கூடத்திலேயே பாடமா பாடப்பட வேண்டிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு அப்படி இத்தகைய பாட்டை எழுதுறதுக்கு அன்னைக்கு கவிஞரே இல்லை. என்னுடைய தந்தையார் அவர்கள் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர் எழுதிய நாட்குறிப்புகளை நான் அப்படி பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த டைரி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில 1948க்கு பிறகு உள்ள சம்பவங்களை எழுதி ஒரு நூலாக கொண்டு வருவதில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பட்டுக்கோட்டையார் மறைவை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் வருத்தப்பட்டு எனக்கு உறங்கவே முடியவில்லை, இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு பாடல்களை எழுதி குவித்தவர் மட்டுமல்லாமல் 29 வயதிலே இவருக்கு மரணம் வந்தது, இறைவன் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான், இவருக்கு ஆயுசு கொடுக்கவில்லையே என்று பெரிதும் வருந்தினேன் என்று அந்த பக்கத்தை அவர் முடிக்கிறார். அப்படி அன்றைய தினம் அனைவரையும் கவர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கவியரசர் தான் நம்முடைய மக்கள் கவிஞர். அவர் சொன்ன மாதிரி, விக்ரம் சொன்ன மாதிரி, இது கண்ணன் சொன்ன மாதிரி நல்ல உயரமா இருப்பார். அது அப்பாவும் குறிப்பிட்டிருக்கார், நெடிய உயரம் கொண்டவன் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த அப்படிப்பட்ட சூழலிலே நான் ஏற்கனவே பாடல்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருது 2 பேருடைய பெயரில் வாங்கியிருக்கிறேன். ஒருவர் சீர்காழி யோகராஜன், இன்னொருவர் திருச்சி லோகநாதன். இவர் நினைவாக வழங்கப்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறேன். முதலாக ஒரு கவிஞருடைய பெயரால்
ஒரு விருதை நான் பெற்றது ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் வழங்கிய இந்த மக்கள் கவிஞர் விருதுதான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு பாட்டு கோட்டையை கட்டி அதிலே ஒரு பெரிய ஒரு அரசராக அரசாட்சி புரிந்தவர் நம்முடைய பட்டுக்கோட்டையார். இந்த பட்டுக்கோட்டையார் பெயரிலே வழங்குகின்ற இந்த விருதினை தருவதற்கு ஒரு பட்டு சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். இவரை பொருத்தம் பாருங்க, இதுவும் பட்டு அதுவும் பட்டுதான். எனவே ஒரு பட்டு சக்கரவர்த்தி அவருடைய கையினால் இந்த பட்டுக்கோட்டையாருடைய விருதை நான் பெற்றதில் மிகுந்த பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றால் கொடுப்பவர் உள்ள தூய்மை உள்ளவர். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகில் உலகத்தால் உள்ளத்துள்ளெல்லாம் உலக என்பார் வள்ளுவர். அப்படி உள்ளத்தால் பொய்யாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மெய் ரூஸ்வெல்ட், பொய் ரூஸ்வெல்ட்டா மெய் ரூஸ்வெல்ட். எனவே அப்படிப்பட்டவர் மெய்யானவர் எங்களுக்கு கொடுக்கிற விருது. எனவே இந்த விருதை பெற்றது நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். இன்னொரு பாட்டு பாருங்க, இதுவும் பள்ளிக்கூடத்தில் நான் கேட்டதுதான். அதாவது தீபாவளி பண்டிகை வந்ததுன்னு சொன்னா எந்த பாட்டை போடுறதுன்னு அகில இந்திய வானொலிக்கு பாட்டே இல்லை. இப்ப ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அப்ப இன்றைக்கும் தீபாவளி பண்டிகைன்னா முதல்ல ஒரு பாட்டை போடுறாங்கன்னு சொன்னா அது என்னுடைய பட்டுக்கோட்டையார் பாட்டு தான். உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி உணர்ந்தும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா. என்ன அருமையான பாட்டு. இந்த பாடல் எங்களுடைய தந்தையாரின் மாணவரான இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய கல்யாண பரிசு படத்திலே இடம்பெற்ற பாட்டு. அத்தனை பாட்டு அவர் தான். துள்ளாத மனமும் துள்ளும் அந்த பாட்டுல விஜயகுமாரி அம்மா எவ்வளவு அருமையா நடிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பாட்டா பாத்தீங்கன்னா அதுல எல்லா பாட்டும் ஹிட். வாடிக்கை மறந்தது ஏனோ ஒரு பாட்டு வரும். அதுலதான் சரஸ்வதி அம்மாவும் ஜெமினியும் சைக்கிள் விட்டுட்டு வருவாங்க. அருமையான அந்த காட்சி. அப்படி ஒவ்வொரு பாடல்களும் நம்ம மனசை விட்டு அகலாத பாட்டு. கவியரசர் கண்ணதாசன் அவர்களே மிகவும் உருகி போய் அவருக்கு பாடியிருக்கு. அவருக்கு மறைந்ததை யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி. இவ்வளவு சிறிய வயதிலே இவ்வளவு சாதனை செய்து விட்டு போய்விட்டாரு என்று எல்லோருமே எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர், மக்கள் கவிஞர். அவர் பெயரால ஒரு விருது உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதை விட ஒரு பெரிய பேர் எனக்கு என்ன இருக்க முடியும்? அந்த பேற்றினை எனக்கு வழங்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள். அவருக்கும் எங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பில் விருதளித்து சிறப்பித்திருக்கிறோம். நம்முடைய பேக்கி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் அளித்திருக்கிறோம். அந்த விருதினுடைய சிறப்பு என்னன்னா, அந்த விருதை வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க விருதுகளை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இளமாறன் சொன்னார் பார்த்தீங்களா, கண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு விருதா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அருளும் அப்பாவுடைய குருவருளும் இருக்கு அந்த விருதுல. அதான் காரணம். இந்த ஆண்டும் 26ஆம் தேதி அப்பாவுடைய பிறந்தநாள் விழா இருக்கு. எல்லாம் திரளா வாங்க. 12 பேருக்கு விருதுகள் இருக்கிறது. ராகசுக அரங்கம் மயிலையில் நடைபெறவிருக்கிறது. எனக்கு முன்கூட்டியே சொல்லி உங்களை வரவேற்று இந்த அற்புதமான இந்த விருதினை எனக்கு வழங்கிய ஐயா ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி நினையம். நம்முடைய பேக்கி பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான நன்றி. வாழ்க. வணக்கம்.